தேர்தல் கூட்டணிக்காக பேரம் பேசும் கட்சிகள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக இளைஞரணி தலைவரும் அக்கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளருமான அன்புமணி ராமதாஸ் உங்கள் ஊர் உங்கள் அன்புமணி என்ற தலைப்பில் மாவட்ட மக்களின் பிரச்சினைகளை கேட்டறியும் மக்கள் சந்திப்பு பயணத்தை தூத்துக்குடியில் இன்று தொடங்கினார். அப்போது நோக்கியா விவகாரம், ஜெயலலிதா குறித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் கருத்து உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பொதுமக்கள் கேட்ட கேள்விகளுக்கு அன்புமணி ராமதாஸ் பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், திமுக கூட்டணிக்காக தேமுதிகவிடம் 500 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக வைகோ தெரிவித்த கருத்து குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் கூட்டணிக்காக பேரம் பேசும் கட்சிகள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதற்கு விசாரிச்சா தெரியும், இது வழக்கும் பதிவு செய்யணும். அவர் மீது சொல்லப்பட்டிருந்த கருத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா இது யாரும் தனிப்பட்ட முறையில சொல்லல, வதந்திகள் தான் வந்தது. இப்ப வைகோ சொல்லியிருக்கிறார்ல, வைகோ போன்று வைகோ மீது யாராவது ஒரு நபர் சொல்லியிருக்கிறார்னா அதுக்கு என்னோட கருத்து நான் சொல்லலாம். நான்